கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். எப்பொழுது விடுதலை பண்ண வேண்டும்? ஏழாம் வருஷத்தின் முடிவில். கடனை யார் கையில் தண்டாமல் விட்டுவிட வேண்டும்? பிறன் கையில், தன் சகோதரன் கையில். எது கூறப்பட்டபடியால் பிறனுக்கு கடன் கொடுத்தவன் அதை தண்டாமல் விட்டுவிட வேண்டும்? கர்த்தர் நியமித்த விடுதலை. யாருடைய கையிலே கடனை தண்டலாம்? அந்நிய ஜாதியான் கையில். யாரிடத்தில் இஸ்ரவேலனுக்கு வரவேண்டியதை அவன் கை விட்டுவிட வேண்டும்? தன் சகோதரனிடத்தில். யார் இஸ்ரவேலனுக்குள் இல்லாதிருக்கும்படியாக சகோதரனிடத்தில் வரவேண்டியதை விட்டுவிட வேண்டும்? எளியவன். மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்பட செய்ய வேண்டியது என்ன? தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். கர்த்தர் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ யாருக்கு கடன் கொடுப்பாய்? அநேகம் ஜாதிகளுக்கு. கர்த்தர் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ என்ன வாங்குவதில்லை? கடன். கர்த்தர் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ யாரை ஆளுவாய்? அநேகம் ஜாதிகளை. யாருக்கு இருதயத்தை கடினமாக்காமல் இருக்க வேண்டும்? எளியவனாகிய சகோதரனுக்கு. எளியவனாகிய சகோதரனுக்கு எதை மூடக்கூடாது? உன் கையை. எளியவனாகிய சகோதரன் எங்கு இருந்தால் நீ உன் இருதயத்தை கடினமாக்க கூடாது? கர்த்தர் கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும். எளியவனாகிய சகோதரனுக்கு எது நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுக்க வேண்டும்? அவனுடைய அவசரத்தின் நிமித்தம். எளியவனாகிய சகோதரனுக்கு அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை எப்படி கடன் கொடுக்க வேண்டும்? உன் கையை தாராளமாய் திறந்து. விடுதலை வருஷம் எது? ஏழாம் வருஷம்.
விடுதலை வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே என்ன கொண்டு ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுக்க கூடாது? பொல்லாத நினைவு. விடுதலை வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் என்ன வைக்க கூடாது? வன்கண். ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைத்தால் அவன் உன்னை குறித்து என்ன செய்வான்? கர்த்தரை நோக்கி அபயமிடுவான். ஏழை சகோதரன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிட்டால் அது உனக்கு எப்படி இருக்கும்? பாவமாய். சோதனை கேள்வி 1. எந்த வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ண கர்த்தர் கூறினார்? ஏ, ஒவ்வொரு வருஷமும். பி, 7ஆம் வருஷம். சி, 10ஆம் வருஷம். டி, 50ஆம் வருஷம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ஏழை சகோதரனுக்கு தாராளமாய் கொடுக்கும்போது எது விசனப்படாதிருப்பதாக? உன் இருதயம். ஏழை சகோதரனுக்கு தாராளமாய் கொடுப்பது நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் எவைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பார்? உன்னுடைய எல்லா கிரியைகளிலும், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும். எங்கு எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. தேசத்தில். யாருக்கு கையை தாராளமாய் திறக்க வேண்டும்? சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய சகோதரனுக்கு. இஸ்ரவேலரிடம் விலைப்பட்டால் 6 வருஷம் சேவிக்க வேண்டியவர்கள் யார்? எபிரேய புருஷன் அல்லது எபிரேய ஸ்திரீ. விலைப்பட்ட எபிரேய சகோதரன் எத்தனை வருஷம் இஸ்ரவேலனிடத்தில் சேவிக்க வேண்டும்? 6 வருஷம். விலைப்பட்ட சகோதரனை எப்போது விடுதலை பண்ணி அனுப்பிவிட வேண்டும்? 7ஆம் வருஷம். சகோதரனை விடுதலை பண்ணி அனுப்பும்போது எப்படி அனுப்பக்கூடாது? வெறுமையாய். சகோதரனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும் போது எங்கிருந்து எடுத்து தாராளமாய் கொடுத்து அனுப்பிவிட வேண்டும்? ஆட்டு மந்தையிலும், களத்திலும், ஆலையிலும். சகோதரனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும் போது எதின்படி அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பிவிட வேண்டும்? தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்ததின்படி. இஸ்ரவேலர் எவைகளை நினைவு கூற வேண்டும்? எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்ததையும் தேவனாகிய கர்த்தர் தன்னை மீட்டு கொண்டதையும். அடிமையாயிருந்த சகோதரன் எதனால் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வான்?
உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதினால். விலைப்பட்டவன் போக மனதில்லாதிருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அவன் காதை கதவோடே சேர்த்து குத்த வேண்டும். விடுதலையாகி போகாதவன் என்றென்றைக்கும் யாராயிருப்பான்? அடிமையாய். விலைப்பட்டவனை விடுதலையாக்குவது இஸ்ரவேலருக்கு எப்படி காணப்பட வேண்டாம்? விசனமாய். விலைப்பட்டவன் எதற்கு ஈடாக 6 வருஷம் சேவித்தான்? இரட்டிப்பான கூலிக்கு ஈடாக. எவைகளை கர்த்தருக்கு பரிசுத்தமாக்க வேண்டும்? ஆடு மாடுகளில் தலையீட்டாகிய ஆணை எல்லாம். எதன் தலையீட்டை வேலை கொள்ளக்கூடாது? மாட்டின் தலையீட்டை. ஆட்டின் தலையீட்டை என்ன செய்யக்கூடாது? மயிர் கத்தரிக்க கூடாது. ஆடு மாடுகளில் தலையீட்டை வருஷம் தோறும் எங்கே புசிக்க வேண்டும்? கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்தில். சோதனை கேள்வி 2. யார் கையில் கடனை தண்டலாம்? ஏ பிறன் கையில், பி சகோதரன் கையில், சி அந்நிய ஜாதியான் கையில், டி எகிப்தியன் கையில். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ஆடு மாடுகளில் தலையீட்டை யாரெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே வருஷந்தோறும் புசிக்க வேண்டும்? இஸ்ரவேலனும் அவன் வீட்டாரும். ஆடு மாடுகளின் தலையீற்று எப்படி இருந்தால் கர்த்தருக்கு பலியிடக் கூடாது? முடம், குருடு முதலான யாதொரு பழுது. முடம், குருடு முதலான பழுதுள்ள தலையீற்றை எங்கே புசிக்கலாம்? தன் வாசல்களில். முடம், குருடு முதலான பழுதுள்ள தலையீற்றை எதை புசிப்பது போல புசிக்கலாம்? கலைமானையும் வெளிமானையும் புசிப்பது போல. முடம், குருடு முதலான பழுதுள்ள தலையீற்றை யாரெல்லாம் புசிக்கலாம்? தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும். வாசல்களில் புசிக்கும் தலையீற்றுகளின் எதை மாத்திரம் சாப்பிடக்கூடாது? இரத்தத்தை. வாசல்களில் புசிக்கும் தலையீற்றுகளின் இரத்தத்தை எதை போல ஊற்றிவிட வேண்டும்? தண்ணீரை போல தரையிலே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை
கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஆமேன்.